அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டு சமையலில் கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு இப்படி தான் எங்கள் பாட்டிலாம் வைப்பாங்க. எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க சரியா. இப்போ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தக்காளி, பச்சை மிளகா, முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இல்லை அதனால நான் போடல. அதில் மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் வீட்டிலே ஆட்டினது. அப்புறம் புளி ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி அதை அப்படியே அந்த தண்ணியை அதிலே ஊற்றிடுங்க. நல்லா தக்காளி நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இன்னொரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஜீரகம், பெருஞ்சீரகமும் வெந்தயமும் நல்லா வெடிக்கிற விடுங்க. வெடிக்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் போடுங்க. 1.5 ஸ்பூன். நான் எங்கள் ஃபேமிலிக்கு 1.5 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் போதும். அவ்வளோ உரப்பு தான் சாப்பிடுவோம், ரொம்ப உரப்பு சாப்பிட மாட்டோம். தக்கனை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அதை போட்டு அப்புறமா நம்ம மல்லித்தூள் புளிக்கரைசல் வச்சுருக்கோங்கள, அதை அப்படியே அதில் ஊற்றிடுங்க. அந்த தாளிப்பில் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் மீன் எடுத்து போடுங்க. மீன் நல்லா வச்சிடணும். கொதித்ததுக்கப்புறம் மீன் எடுத்து போடுங்க. உப்பு போட்டிருக்கேன், ஆனால் சொல்ல மறந்துட்டேன். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு போட்டிருக்கேன், ஆனால் சொல்ல மறந்துட்டேன்.